திரு உதயநிதி அவர்களுடைய நண்பர் ஆதரவான ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்டாக இருந்தால் கூட எதிர்க்கட்சி அதே ஒரு விமர்சனம், அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி விமர்சனம் வைக்க ஒரு பார்வை நிச்சயமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னையா பண்ணிட்டு இருக்காரு, அமைச்சர் என்னையா பண்ணுறான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதை நான் என்னோட ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அவன் என்னை திட்டி என்னை கூப்பிட்டாலும் சரி, இல்லைனா அக்கறையோடு அப்பா அவர் 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 கவனத்துக்கு போனால் அடுத்த நிமிஷம் செஞ்சுருவாருப்பான்னு அது எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும். பிகாஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கான ஓனர்ஷிப்பை யாராக இருந்தாலும் இந்த துறையில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அமைச்சராக யார் இருந்தாலும் அந்த ஓனர்ஷிப்பை முதல்ல கையில் எடுத்துணும். இது என்னோட டிபார்ட்மெண்ட், நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கோ என்னுடைய ஆசிரியர் பெருமக்களோ எங்களோட பெற்றவங்களுக்கோ ஏதாச்சும்னா முதல்ல நான் நிற்பேன் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துறோம். அதனால தான் அந்த கருத்தும் வருது. அன்பில் மகேஷ் எங்கப்பா பண்ணாரு, இதெல்லாம் பார்க்க மாட்டாரப்பா அப்படிங்கும்போது அடுத்த நிமிஷம் பார்த்தானே அதை உடனடியாக எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோம். அந்த விமர்சனத்தை யார் வைக்கிறாங்களோ அவங்கள பரவாயில்லப்பா சொல்கிறது அடுத்த நிமிஷம் காது கொடுத்து கேட்டு சரி பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற பாராட்டுகளும் வருது. ஆனால் அதெல்லாம் கடந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கூட இருக்கிறாருப்பா அதனால தான்ப்பா இவங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லைப்பா அப்படிங்கிறது கவனிக்கிறது இல்லைன்னு அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் கவனிக்க வேண்டியது என்னோட கடமை, அது என்னோட பொறுப்பு. அதையும் நாங்கள் இந்த வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால தான் இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வை கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒன்றிய அரசு எங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு